கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே கழிகூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானார் சங்கீதம் பாடியாடு. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே கழிகூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானார் சங்கீதம் பாடியாடு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீதியின் பாதையிலே அவர் நித்தம் நம்மை நடத்துகிறார். நீதியின் பாதையிலே அவர் நிதம் நம்மை நடத்துகிறார். எது வந்த போதும் மாறாத இன்ப புது வாழ்வை தருகின்றாரே. அல்லேலூயா. எது வந்த போதும் மாறாத இன்ப புது வாழ்வை தருகின்றாரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த அதிகாலை பொழுதில் மீண்டும் ஒரு விசையாய் உங்களோடு கூட ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக ஜெபிப்பதற்கு தேவன் கொடுத்த மாபெரும் கிருபைக்காக நன்றி. இந்த நாளின் அதிகாலை பொழுதிலும் கூட மீண்டுமாக நாம் தேவனுடைய வல்லமையை பெற்ற இன்னொரு மனிதனுடைய வாழ்க்கையை குறித்து தியானிப்போமானால் அது நமக்கு நலம் என்று எண்ணுகிறேன். புதிய ஏற்பாட்டின் காலத்தில் ஒரு மனிதன் கிறிஸ்துவை அறிந்த ஒவ்வொருவரையும் துன்பப்படுத்தி கொலை செய்யும் அதிகாரத்தை பெற்றுக்கொண்டவனாக வைராக்கியத்தோடு கூட அவன் புறப்பட்டு போனான் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும் அப்போஸ்தலர் நடபடிகளில். அந்த மனிதனுடைய பெயர் சவுல். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மனிதனுக்குள்ளே ஒரு தெய்வீக வைராக்கியம் இருந்தது. தேவனுடைய மார்க்கங்களுக்கு அவனுக்குள்ள ஒரு வைராக்கியம் இருந்தது. ஆனால் தேவனுடைய வல்லமையோ அவனுக்குள் இல்லாதிருந்தது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற அநேகருக்குள்ளே தங்களுடைய மார்க்கத்திற்கும் மதத்திற்கும் இனத்திற்கும் வெறி உடையவர்களாக செயல்படுவதை பக்தி என்று எண்ணிக்கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கின்றோம். அதற்காக கொலை செய்வதற்கும் பலவிதமான கலவரங்களை உண்டாக்கி மக்களை திசை திருப்புவதற்கும் அநேகரிடத்தில் பலனும் அதிகாரமும் இருக்கிறது. ஆனால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மனிதனிடத்தில் இருந்த அந்த வைராக்கியம், அந்த பக்தி, அது ஒரு சக்தி உடையதாய் அல்லது வல்லமை உடையதாக இல்லை. கொலை செய்வதற்கு அவனிடத்தில் அதிகாரம் இருந்தது. அதற்கான எல்லா பலனும் அவனுக்குள் இருந்தது. ஆகவே தான் அவன் வேகமாய் தன்னோடு கூட மற்றும் சில சிப்பாய்களை கூட்டிக் கொண்டு அவன் போனான். ஆனால் அவனிடத்திலேயோ தேவ வல்லமை இல்லாதிருந்தது. ஆகவே தான் அவன் கீழே விழுந்தவனாய் திடீரென்று சடுதியாய் வானத்திலிருந்து ஒரு ஒளி தோன்றி அவனுக்கு முன் பிரகாசிக்க அவன் கீழே விழுந்தவனாய் சுருண்டு கிடந்து கொண்டு நீர் யார் என்று கேட்கிறான். இவனுக்குள்ளிருந்த பக்தி, இவனுக்குள்ளிருந்த வைராக்கியம், இவனுக்குள்ளிருந்த அந்த தீவிரம் வல்லமை உள்ளவரை அறிவதற்கு உகந்ததாக இல்லாதிருந்தது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய பக்தி அல்ல, உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் செய்கின்ற வல்லமையான காரியங்களுக்கு துணை செய்வது. வேதம் சொல்லுகிறது, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொள்ளுவார்.
சவுல் பக்தி உடையவனாய் வைராக்கியம் உடையவனாய் இருந்தான். தேவன் அவனை தெரிந்து கொண்டார். ஆனால் அது அவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தவில்லை, இயலாமையை வெளிப்படுத்தினது. ஆகவேதான் நீர் யார் என்று கேட்கக்கூடிய நிலைக்கு, என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர் என்று கேட்கக்கூடிய நிலைக்கு அவனை தள்ளி கொண்டு போனது. இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும், உங்களுடைய பக்தி உங்களை வல்லமைக்கு நேராக நடத்துவதில்லை, ஆனால் வல்லமை உங்களை பக்திக்கு நேராக நடத்தும் என்பதற்கு சவுலுடைய வாழ்வை நாம் தொடர்ந்து தியானிக்கும் போது அது நமக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நான் எண்ணுகிறேன். தேவன் நமக்கு அப்படிப்பட்ட நல்ல கிருபைகளை, நல்ல வல்லமையை கட்டளையிடுவார். பவுலை குறித்து சவுலாகிய பவுல் மாற்றப்பட்ட போது தேவன் அவனை கொண்டு பலத்த காரியங்களை செய்தார். நாம் தேவனை அறிய அறிய அவருடைய வல்லமை நமக்குள்ளே வந்து நம்மை வல்லவர்களாக மாற்றும் என்பதற்கு சவுலுடைய வாழ்க்கை ஒரு அடையாளமாக இருக்கும். தொடர்ந்து நாம் தியானிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாளில் தேவனை அறிவதற்கு நீர் யார் என்று கேட்ட சவுலுக்கு தேவன் தன்னை அறியப்படுத்தினார். இதை குறித்து நாளைய தினத்தில் நாம் தியானிப்போம், ஜெபம் செய்வோம். நேசிக்கிற பரலோக பிதாவே, வைராக்கியத்தோடு, அதிகாரத்தோடு, பலத்தோடு காரியங்களை செய்வதற்கு துணிந்த சவுலிடத்தில் வல்லமை இல்லாதிருந்தது. ஆகையினால் தான் மத்தியான வேளையில் முகங்குப்புற விழுந்து யார் என்று கேட்கக்கூடிய அளவில் உம்மை குறித்த அறிவில்லாமல் போனதினால உம்மை யார் என்று கேட்க அவனுக்கு அவசியமானது. ஆனால் அதே சவுலுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து நாங்கள் தியானிக்கும் போது அவனை எவ்வளவு வல்லமைக்கு நேராய் கர்த்தர் நிரப்பி நடத்தினீர் என்பதை நினைக்கும் போது எத்தனை ஆச்சரியமான தேவன் நீர் என்பதை நாங்கள் அறிய முடிகிறது. எங்களுக்கும் நீர் அப்படிப்பட்ட உம்முடைய வல்லமையை தெரியப்படுத்தி அறியப்படுத்தி எங்களை வல்லமைப்படுத்த வேண்டும் என்று செபிக்கிறோம். காத்துக்கொள்ளும். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் தேவன் உம்மை அறிகிற அறிவின் வாசனையில் வல்லமைப்படுத்தும், பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமென். மெய்யாகவே கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார், நம்முடைய ஜெபத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். நம்முடைய ஜெபத்தை தள்ளாமலும் தம்முடைய கிருபையை நம்மை விட்டு விலக்காமலும் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென், ஆமென். இந்த வார்த்தைகளை மற்றவர்கள் கேட்கும்படி வழிநடத்துங்கள். கூடுமான வரைக்கும் எல்லாருக்கும் இதை தெரியப்படுத்துங்க. உங்களால் முயன்றால் உங்களுடைய ஸ்டேட்டஸில் கூட இதை வைத்து அநேகர் அதை பார்த்து அநேகர் பயனடையும்படி உதவி செய்யுங்கள். காட் பிளஸ் யூ.